ஒன் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல நம்ம சப்பாத்திலாம் சுட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த கட்டைய வச்சுருவோங்க. இந்த சப்பாத்தி கட்டிய சுத்தமா எப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு அந்த சப்பாத்தி கட்டைய வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா தண்ணி தொட்டு ஈரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெமனையும் உப்பையும் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி கட்டையில இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் செத்து போயிடும். அதே மாதிரி சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நம்ம சோப்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ண வேண்டியதில்ல. இந்த மாதிரி லெமனும் சால்ட்டும் இருந்தா போதும். ஈஸியா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க அந்த 1/2 லெமன் யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட், பேக் 2 சைடுமே தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த கட்டை இருக்குங்களா உருட்டுற கட்டை அதையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கனகவள்ளி, சங்கரி கிருஷ்ணன், அன்னபூரணி, மேனகா, ஜனனி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நார்மல் வாட்டர்ல எப்பவும் போல வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு வெயிலில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சப்பாத்தி கட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிருமிகள் இல்லாமல் புதுசு மாதிரி இருக்குங்க. பாருங்க நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்துருந்தேன். அந்த கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டையை தேய்க்கிறதுக்கு சோப்போ ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் 1/2 லெமனும் சால்ட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக தேய்ச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி கட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தொடச்சி முடிச்ச பிறகு வெயில வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே இறந்து போகுங்க. பாருங்க நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு காய வச்சு எடுத்துட்டேன்.